சேனல். இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்குலாம் ரொம்பவே ஃபேவரட்டான டோனட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. டோனட் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிடலாம். அதுக்கு அரை கப் பால், இது வந்து 125 கிராம். பால் வந்து ரொம்ப வெதுன்னு இருக்கணும், கை பொறுக்க சூட்டில் இருக்கணும், இல்லைன்னா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாது. சர்க்கரை 1 டீஸ்பூன், ஈஸ்ட் 1 டீஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு தடவை. ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மைதா 250 கிராம், சர்க்கரை 1/4 கப், உப்பு 1 டீஸ்பூன், முட்டை 1, வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். அடுத்ததான் நம்ம ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட்டை இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கலந்து வச்ச மாவை இந்த மாதிரி ஒர்க்கிங் ப்ளேஸ்க்கு மாற்றிடுங்க. இப்போ கை வச்சு நல்லா பிணைஞ்சி விடுங்க. ஃபஸ்ட்டு கொலன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும், அப்புறம் பிணை சரியாக போயிடும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. கீழே இதை வச்சுடுங்க. வச்சுட்டு இது மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிடுங்க. கண்டிப்பாக தடவுங்க, இல்லைன்னா காஞ்சி போச்சுன்னா அந்த ரவுண்டாக நம்மளோட டோனட் ஷேப் வராது. ஸோ மேலே வந்து காயாத மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க. அண்ட் ஒரு ஈரமான டவல் வச்சு இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இது ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா புளிக்கட்டும். புளிச்சு டபுள் ஆகி வரும். ஸோ 2 மணி நேரத்துக்கு இது இருக்கட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். கரெக்டாக 2 மணி நேரம் ஆகிருக்கு, அப்படியே டபுள் ஆகிருக்கு. இப்போ இது வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ளேஸ்க்கு மாற்றிடலாம். அடியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சோண்டு மாவு போட்டுக்கிறேன். இப்போ நம்மளோட மாவை எடுத்து இதில் வச்சுக்கோங்க. இப்போ மாவை லைட்டாக விரிக்க ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப சன்னமாக விரிக்க வேண்டாம், ஓரளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக விரிச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு மொத்தமாக எடுத்திருக்கேன். நான் டோனட் கட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்திருக்கேன். நீங்கள் டோனட் கட்டர் வச்சுருந்தாலும் ஓகே. இந்த மாதிரி 4 கட் பண்ணியிருக்கேன். மீதி இருக்க மாவை திருப்பியும் உருட்டி கட் பண்ணிடலாம். ஸோ நடுவில் ஓட்டை வர்றதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்னதாக வாட்டர் கேன் மூடி எடுத்திருக்கேன். நடுவில் லைட்டாக ஓட்டை போட்டுக்கோங்க. சென்டரில் இருக்க மாவில் இப்படி எடுத்துருங்க. எவ்வளோ அழகான டோனட்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மீதி இருக்க மாவையும் இதே போலவே கட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்திருக்க மாவுக்கு 8லேருந்து 10 டோனட் நம்மளுக்கு கிடைக்கும். மீதி இருந்த கடைசி மாவில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ண டோனட்டை உடனே பொரிக்காமல் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வெயிட் பண்ணும்போது இது இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆரம்பிக்கும். இப்போ பொரிக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஃப்ளஃபியாக சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு 15 நிமிஷம் இது இருக்கட்டும். இப்போ ஆயில் வந்து மிதமான சூட்டில் இருக்குது. நம்ம டோனட்ஸ் எல்லாத்தையும் இப்போ ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு பொன்னிறமானதும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. நம்மளோட டோனட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஆயிலேருந்து எடுத்துடலாம். மீதி எல்லாத்தையும் இதே போலவே நம்ம பொரிச்சிக்கலாம். ஒயிட் சாக்லேட் சிப்ஸை இந்த மாதிரி சுடு தண்ணியில் அடியில் பீஸ் வச்சு இந்த மாதிரி லிக்விடாக பண்ணியிருக்கேன். பிளாக் சாக்லேட்டு அதே போலவே கரைச்சிக்கலாம். நம்ம இப்போ பிளாக் சாக்லேட்டை ரெடி. நம்மளோட டோனட்ஸை அப்படியே சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாக்லேட்டில் டிப் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். வாவ், யம்மியாக இருக்குது பார்க்கவே. நெக்ஸ்ட் ஒன்று நான் பிளாக் சாக்லேட்டில் டிப் பண்ணிக்கிறேன். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த டோனட்டை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட வெர்மிக்கல் வச்சு இந்த மாதிரி மேலே லைட்டாக தூவி விடுங்க. பார்க்க அப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பிளாக் மேலே நம்ம ஒயிட் சாக்லேட் சிப்ஸை அப்படியே ஜிக்ஸாக்காக போட்டு விடுங்க. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். வாவ், செமையாக இருக்குது பார்க்கவே. அதே மாதிரி நம்ம ஒயிட்லேயும் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஒயிட்டில் டிப் பண்ணது மேலே இப்போ பிளாக் சாக்லேட்டை அதே மாதிரி ஜிக்ஸாக்காக ஊற்றிக்கலாம். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா கண்டிப்பாக மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாவ், பார்க்கவே நம்மளோட டோனட்ஸ் எல்லாம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. டோனட் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான டிஷஸ் எதுவாக இருந்தாலும் என்னோட ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.